இங்க ஒரு கப்பிள்ஸ் 3 மணி நேரமா கார் ஓட்டுனதுனால கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லி கார் நிப்பாட்டிட்டு தூங்குறாங்க. லிசா தூங்கி எந்திரிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது ரொம்ப நேரமா தூங்கிட்டாங்க. அந்த காரோட டோரை சுத்தமா திறக்க முடியல. லிசா ஜேக்க கதவை திறக்க சொல்றா. ஆனா அவனாலையும் திறக்க முடியல. சரி காரை ஸ்டார்ட் பண்ணலாம்னு பார்த்தா காரையும் ஸ்டார்ட் பண்ண முடியல. வெளியே அந்த அளவுக்கு பனி பெய்யுது. இவங்க செல்லையும் சுத்தமா சிக்னல் கிடைக்கல. ஆல்ரெடி இவங்க ட்ரிப்பு போறனால 4 நாளைக்கு தேவையான உணவு இருக்கு. இதை வச்சு எப்படியாவது 2 வாரம் சமாளிச்சிடலாம்னு பாக்குறாங்க. மெழுகுவத்தி வச்சு டெம்பரவரியா குளிர் காஞ்சிக்கிறாங்க. லிசா பிரெக்னண்டா இருக்கனால அவளுக்கு அடிக்கடி யூரின் வரும். அவனும் பின்னாடி டோரை எப்படியாவது அடிச்சு உடைச்சிடலாம்னு பாக்குறான். ஆனா முடியல. அதனால டெம்பரவரியா ஒரு டவல் எடுத்து கொடுக்குறான். லிசா ஜன்னல உடைச்சு எப்படியாவது வெளியே போயிடலாம்னு சொல்றான். ஆனா வெளியே பனி ஓவரா பெய்யுது. உள்ள இருந்தா கூட உயிரோட இருப்பான், வெளியே போனா கண்டிப்பா இறந்துருவோம்னு சொல்றான். இதை கேட்ட லிசாவுக்கும் மனசு மாறிடுது. வெளியே பனியை ரிமூவ் பண்ற ஒரு மிஷின் வந்துட்டு இருக்கு. இவங்களும் கத்துறாங்க, ஆனா சுத்தமா அவங்களுக்கு கேட்கல. அந்த பனியில அந்த கார் மேல விழுந்து இன்னும் பனி அதிகமாயிருது. கிட்டத்தட்ட காருக்குள்ளேயே 15 நாளா இருக்காங்க. ஒரு நாள் லிசா செல்லுக்கு டவர் கிடைக்குது. ஆனா அவ கால் பண்ணி பேசுறவங்களாட்டி செல்லு சுவிட்ச் ஆஃப் ஆயிருது. லிசா நான் அன்னைக்கே ஜன்னல் உடைக்கலாம்னு சொன்னேன், இப்போ ஒன்னாலதான் 2 பேருமே சாக போறோம்னு சொல்றா. லிசா அந்த சீட்டியோட எட்ஜ் எடுத்து அந்த கண்ணாடி உடைக்கலாம்னு பாக்குறா. அப்ப அவளுக்கு வலி வந்து காருக்குள்ளேயே குழந்தை பிறந்துரும். ஜாக்க அவன் கிட்ட இருக்க சொற்ற லிசாவுக்கு கொடுத்துருவான். காலையில எந்திரிச்சு ஜாக்க எழுப்புறான். ஆனா அவன் குளிர் தாங்க முடியாம அங்கேயே இறந்திருப்பான். இப்ப கடைசியா உயிரோட இருக்கிறது லிசாவும் குழந்தையும் மட்டும்தான்.